நாம் இந்த நாளிலே செபிக்க போகிறோம். இன்னைக்கு காத்திருப்பு எதுக்கு அப்படின்னா அந்த நோட்டீஸில் போட்டிருக்கோம். ஐயாட்ட அந்த நோட்டீஸில் இருக்கு. தேசம் எப்படி இருக்கு, நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம், நம்ம தேசத்துக்காக என்னைக்காவது செபிச்சிருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம வெயிலில் வரும்போது குழந்தைங்க தான் சங்கடப்படுறாங்க. பெற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு வெயிலே நாங்கள் பார்த்ததில்லை, நல்ல சில்லுன்னு இருக்கிற பூமி இந்த கொடைக்கானல்ல, ஆனால் எங்களுக்கே பகலில் வெயில் தாங்க முடியலை அப்படின்னு அருமையான சகோதரி சொன்னாங்க. அப்போ த குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறார்கள். உலகம் முழுவதும், இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த வெப்பம் அதிகமாகிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கு. இது காரணம் என்ன? ஒழுங்காலத்த பூமி தானே, அதே தண்ணீர் தானே, அதே பூமி தானே, அதே மழை ஆறு எல்லாமே இருந்தில்ல. ஏன் இப்போ இந்த வெப்பம் அதிகமா இருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரணத்தினால. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரணம்னு சகோதரர் சொல்றாரு. வேற யாராவது உங்களுடைய வார்த்தைகள்? தேவனுக்கு கீழ்படியல, இது ஒரு காரணம். சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க. மாட்டோம், தைரியமா சொல்லுங்க. நாமளே அந்த ஆபத்தான காரியங்களை தேடி கொண்டோம், அப்படியே காரணமாயிட்டோம். எல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த நாட்களே நாம் பார்க்க போகிறோம். அதோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உலகத்துல இவ்வளவு பெரிய வெப்பம், இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய வெப்பம் ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் பூமி தாங்க மாட்டேங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பூமி தாங்காதுதான், இனிமே இருக்குதான் வேடிக்கை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, 7 மடங்கு பூமி உஷ்ணமாகுமா. அப்பெல்லாம் என்ன ஆவாங்க, பொரிச்ச கோழி இருக்கு இல்லையா, எப்படி இருக்கும், சும்மா பழன்னு சிகப்பா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி அது வெப்பத்துல போட்டு பொரிக்கும் போது அப்படி இருக்கிற மாதிரி 7 மடங்கு வெப்பம் வந்தவனா எல்லா ஜனமும் என்ன செய்வாங்க, வெள்ளைக்காரங்களா மாறிடுவாங்க. அப்படித்தானே? செத்து கருவாடாயிருவாங்க. வெள்ளை ஆகுறது இல்லை, செத்து கருவாடா போயிடுவாங்க. மனித உயிர்களுக்கு ஆபத்து உள்ளது தோண்டி இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, 1 டிகிரி ஏறினாலே தாங்க முடியல. இப்ப 2 டிகிரி ஆயிப்போச்சான். 2 டிகிரி என்னாச்சு, 2 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 2 டிகிரி இப்படியாக கூடும்போது மனுஷன் தாங்க முடியாது. இதே மடங்கு 7 மடங்கு ஆச்சுன்னா என்ன நிலைமையாகும்? காரு போய்கிட்டே இருக்கும்போது பத்திக்கிட்டு எரியும், ஸ்கூட்டர் பைக் ஓட்டிக்கிட்டே போனோம்னா திடீர்னு தீப்பிடிச்சு எரியும். புரியுதுங்களா? திடீர்னு பார்த்தாக்கா அதிகமான உஷ்ணங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு உண்மையான காரியத்தை சொல்றேன். தமிழ்நாட்டில் மிக கொடிய சம்பவம் நடக்க போகுது. உலகத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, மேல என்ன செய்வாங்க, நிலக்கரி எடுப்பாங்க. மேல நிலக்கரி எடுப்பாங்க, அதுக்கு கீழே இனி எவ்வளோ கிலோமீட்டர் போனாச்சு அப்படின்னாக்க கீழே எண்ணெய் இருக்குது. என்ன எண்ணெய் இருக்குது? மோசமான ஒரு எண்ணெய், மீத்தேன் வாயு. இந்த மீத்தேனை வெளியில விட்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பூமியே சுடுகாடா மாறி வனாந்தரமாகி மனிதர்களே குடியிருக்க முடியாது. இதைத்தான் தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்க, நல்ல நீர்ப்பாசனம் உள்ள இடம், நல்லா சாப்பிட்டு இருக்கிற அரிசி கிடைக்கிற அந்த பூமி என்ன பண்றாங்க, மீத்தேன் வாயுவை எடுத்து சுடுகாடாக்க போறாங்க தமிழ்நாட்டை. சரிங்களா? நிலக்கரியை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே போக போக என்ன நடக்கும், மீத்தேன் வாயு எடுத்தாங்க அப்படின்னாக்க நம்ம தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் பல மாநிலங்களில் அணு உலைகளை வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த அணு உலைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. வேற இடத்துல வச்சா மற்ற மாநிலத்துக்காரன் துரத்தி அடிக்கலாம், இங்க இருக்கக்கூடாது ஓடிப்பா அப்படின்னு சொல்லி. அதனால வர ஆபத்து. கொஞ்சம் லீக் ஆச்சுன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் செத்து போவாங்க. அதனால வரக்கூடிய உஷ்ணங்கள், அதனால வரக்கூடிய அந்த அணுனுடைய கதிர், அந்த கழிவு வெளியில வரும்போது அணு உலையினுடைய அந்த
வாயு வெளியில வரும்போது, சூரிய வெப்பம் படும்போது அது என்ன அப்படின்னா அப்படியே பேரொளியாக தீப்பிடிச்சு எரியுமா. அதெல்லாம் இந்த பூமியில என்ன செய்கிறது, தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன செய்யிருக்கிறாங்க, உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்க, பெரிய அணு உலையை வச்சிருக்கிறாங்க. நமக்கு அது கரண்ட் வருது இல்ல, அது நல்லதானே அப்படின்னு சொல்லி உங்களை பொய் சொல்லி, உங்களை ஏமாத்தி, உங்களை வஞ்சித்து ஆண்டவர் படைத்த பூமியை அழித்து கொண்டு இருக்கிறது அரசாங்கமும் விஞ்ஞானிகளும் தான். இதை பெரிய பெரிய கம்பெனிகள் இந்த கம்பெனியை செய்வதற்கு ஆர்வத்தோட வரானா இதுல ஏகப்பட்ட காசை சம்பாத்தியம் பண்ணலாம். ஒரு யூனிட் கரண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கரண்ட் வித்தா எவ்வளவு காசு கிடைக்கும்னு தெரியும். அப்போ அதுல நிறைய காசு சம்பாத்தியம் பண்ணலாம், இந்த அணு உலையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் அரசாங்கத்துக்கும் இருக்குது, தனியார் கம்பெனிக்கும் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். பூமியில இப்போ எரிக்கிற எரிபொருள் நெருப்பு வச்சு எரிக்கிறோம், அப்புறம் பெட்ரோலை வச்சு எரிக்கிறாங்க, டீசல் வச்சு எரிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல எல்லாம் எரிக்கிறாங்க. காரு எல்லாம் எரிபொருளை பயன்படுத்துது, லாரி எரிபொருளை பயன்படுத்துகிறது, டீசல் பெட்ரோல் எல்லாம் பயன்படுத்துது, வீட்டுல கேஸ் அடுப்பு வச்சிருக்கோம் அதுவும் பயன்படுது. இந்த வெப்பம் எல்லாம் எங்க இருக்கும் ஐயா? இதெல்லாம் எப்படி இருக்கும்? காத்துலதான் இருக்கும். இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப அழகா கேஸ் வாங்கியாச்சா, ரொம்ப சந்தோஷம், எங்க வீட்டுல நல்லா சமையல் பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம், உடனே சமையல் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதனால வர்ற அநியாயத்தை, அக்கிரமத்தை, இதனுடைய ஆபத்தை நீ தேடிக்கொண்டு இருக்கிற உலகத்துல. ஆண்டவர் படைத்த பூமியை விஞ்ஞானம் என்ற போர்வையிலே அழித்து கொண்டு இருக்கிறார்கள். குழந்தைகள்லாம் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு கிடக்கு அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கேஸ் என்னாச்சு, ஒரு அணு கதிர்கள் பரவி தண்ணியில எல்லாம் பரவி, சென்னையில பாத்தீங்கன்னா சாக்கடையில எல்லாம் பரவி, அதுல இருந்து வரக்கூடிய இதுல அங்க உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் வியாதி. டிவியில பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. கம்பெனி இருக்கிற ஏரியால என்ன ஆகுதுங்க ஐயா, வியாதி பரவுது. உட்காருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க கவனிக்கிறீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பூமி எப்படி போயிட்டு இருக்கு, அழிஞ்சு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் படைத்த பசுமையான இந்த பூமியை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா, உங்க கண்ணை வித்து ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு செய்வீங்களா? நீங்க யாராவது கண்ணை வித்து நான் பெரிய படத்தை வரையலாம் அப்படின்னா கண்ணை தான் கொடுத்தாச்சு, படத்தை எங்க இருந்து வரைஞ்சு பாக்குறது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, கண்ணை வித்து கொண்டு இருக்கிற போல இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்த பூமியை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நிறைய காரியங்களை அரசாங்கமும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பூமியினுடைய அதாவது இயற்கையை அழிப்பதற்கு என்ன பண்றாங்க, விற்று கொண்டு இருக்கிற காரியம் நடக்குது. பசுமையான இடத்தெல்லாம் வித்துட்டு அதெல்லாம் நமக்கு கண்ணு மாதிரி, அதெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்தையும் நீங்க பூமியில எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் வெப்பம் அதிகமாகுது. அங்க பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரன் பெரிய இடத்த போட்டு என்ன பண்ணா, ரியல் எஸ்டேட்டை கூவி கூவி விற்கிறான். வாங்க ஐயா வாங்க, 5 லட்சம் ரூபாய் தான் ஒரு இடம், வீட்டு மனை அப்படின்றான். அது பார்த்தாச்சுன்னா அதுக்கு பேர் என்ன போட்டுருமானா, என்ன கார்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே கார்டன், சிஆர் கார்டன், ஏபிசி கார்டன், என்ன சூப்பர் கார்டன் அப்படின்னு போட்டு அதை உள்ள இருக்குதுன்னு சொல்றான். அங்க போய் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அடி செடியை நட்டு வச்சிருப்பான், அதான் கார்டனா. அதை சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் இடத்த. ஒரு அடி செடியை வச்சுக்கிட்டு இது கார்டன் அப்படின்னா, உங்க வீட்டுல 2 செடியை வச்சிருக்கீங்கன்னா கார்டன் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தமா? இப்படி எல்லாரும் சொல்லி ஏமாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வெள்ளைக்காரங்க செடி மரத்தை வச்சாங்கன்னா எதுக்கு வச்சாங்க? அதுல உள்ள ஆக்சிஜன் நமக்கு வேணும். அதுல உள்ள நம்ம வீட்டுல தங்கி இருக்கிறவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், பிராணவாயு நமக்கு வேணும். நம்ம உயிர் வாழ்வதற்கு பிராணவாயு வேணும். அதுக்கு தான் வீட்டுக்கு முன்னாடி செடி மரத்தை அந்த காலத்துல வச்சாங்க.
நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. ஒரு கொஞ்சம் நிழல்ல போய் படுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி பாய விரிப்பாங்க, கட்டில போடுவாங்க. வந்தவங்க யாரு வந்தாங்கன்னாக்கா ஏசி ரூம் எல்லாம் இல்ல, மரத்துக்கு கீழே கட்டில போடுவாங்க. விருந்தாளி வந்து அதில் உட்காருவாங்க, அழகா உட்காருவாங்க, நல்ல காத்து வரும். வீட்டுக்குள்ள கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஐயா நல்ல காத்து இருக்குது, ஐயா நிழல் இருக்குது, அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயசான டிக்கெட்டு சோறு தின்னு முடிஞ்ச உடனே எங்கேயாவது ஆறு குளம் பக்கத்துல மரம் இருக்கும் அப்படின்னா அங்க கல் இருக்குன்னா அதுல போய் படுத்துருவாங்க, தலையில துண்டை விரிச்சு படுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா மனிதனுக்கு ஆரோக்கியம் தேவை. ஆண்டவர் படைத்த பூமியில இயற்கையாக கிடைக்கக்கூடிய காற்று, சுகாதாரம், அந்த தன்மையெல்லாம் நம்ம இழந்துட்டோம். அந்த காலத்துல நாங்கெல்லாம் போகும்போது, பெரியவங்க எல்லாம் போகும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் பார்த்துருக்கிறேன். எங்க பார்த்தாலும் வரப்புல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கும். ஒரு பக்கம் அதாவது எடுத்துட்டாங்க, அறுவடையில எடுத்துட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் நாத்து ரெடியா இருக்கும், உடனே நாத்தை போட்டுருவாங்க. பல பலன் இருக்கும், அதுல உற்சாகமா இருக்கும். அவன் அதுல வேலை செய்ய, என்னடா இவன் மாடு மாதிரி வேலை செய்யறான், காட்டுக்குள்ள வேலை செய்யறான், கழனியில வேலை செய்யறான்னா கீழே தண்ணி நல்லா ஓடும், அந்த செடியெல்லாம் ஆடும், அசையும், அதுல இருந்து நல்லா கூலிங்கா இருக்கும். அந்த இதை அனுபவிச்சுக்கிட்டு உடம்புல துணி இல்லாம அந்த விவசாயி வேலை செய்வான். அந்த இடத்தை விட்டு வர்றதுக்கு அவனுக்கு மனசு வராது. அந்த அளவுக்கு இயற்கை நன்மையாக இருந்தது, அழகாக இருந்தது, செழிப்பாக இருந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க குழந்தைங்க, உலகத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. நாம இனிமே வாழ போகிற பூமி எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்க யோசிக்கணும். குழந்தைங்களாம் சிந்திக்கணும். பெரிய பெரிய ஆளுகளுக்கு சொல்லணும், மரத்தை வெட்டுறான்னா உடனே போய் தடுக்கணும். இந்த மரத்தை வெற்றிய இதுல கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இப்போ ஆஸ்பத்திரியில போனோடனே ஐயா அவருக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்குது, உடனே சிலிண்டர்ல ஏத்துறோம், இல்லைன்னா உயிர் போயிடும் அப்படின்னு இழுக்கும், செத்து போயிடுவான். ஆக்சிஜனை மாட்டணும்னா உயிர். அப்ப பூமியில எல்லாருக்கும் என்ன ஆகுது? ஆக்சிஜன், பிராணவாயு இல்லாதபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் வாழக்கூடிய பிராணவாயு இல்லாம அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிங்க. வெளிநாடுகளில் ஒரு சில நாடுகளில் பார்த்தா பாட்டில் கடையில் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கிட்டு வச்சு மூக்கில் வச்சுக்கிடுவாங்க, 1/2 மணி நேரம் உட்காந்து, இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எரிபொருள்களை பார்க்கப்படும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லியிருக்குன்னா பல விதமான கலவைகள் கொண்டு செய்கிறார்கள். இன்னைக்கு கேஸ் அடுப்பு எடுக்கிறீங்க, எரியுது. நிலக்கரி எரிக்கிறாங்க, எரியுது. அணு உலைகளை எரிக்கிறாங்க, அதுல இருந்து வெப்பம் வருகிறது. நிலக்கரியெல்லாம் போட்டு பெரிய உலைய தயார் பண்ணி அதுக்குள்ள அந்த வெப்பத்தில இருந்து நம்ம கரண்ட் கொடுக்குறாங்க. எந்த ஊர்ல? தமிழ்நாட்டுல ஒரு இடம் இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, நிலக்கரி போடுற இடம் நீங்க சொல்றது அங்கேயும் இருக்குது. நெய்வேலி. எங்க இருந்து? பூமியில இருக்கக்கூடிய கல்லு, நிலக்கரி எடுத்து போட்டு அந்த பக்கமே நீங்க போக முடியாது. சுத்தி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், ஏசி மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா பக்கத்துல போக முடியாது. கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூமியில இதெல்லாம் இந்த வெப்பம் எல்லாம் பூமியில அப்படியே வானத்துல பரவத்தான் செய்யும். உலக அழிவிற்காக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, சுகாதாரத்திற்கு ஆபத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாளி தத்துவம் வளருவதற்காக, பணக்காரங்க வாழ்வதற்காக அரசாங்கம் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? லஞ்சம் வாங்கிட்டு இடம் கொடுக்குறாங்க. அங்கங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஜனங்களை அப்புறப்படுத்தி அந்த இடத்த பிடிச்சி அந்த இடத்துல அணுமுறைய என்ன செய்யறாங்க? கம்பெனிகளை கட்டுறாங்க. அந்த மக்கள் அங்க எங்கிருந்து எங்க போவாங்க? அவங்க பெரியோருங்க, அவங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னோர்கள் எல்லாம் அங்கதான் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்கதான் வாழ்ந்தாங்க, அந்த பூமியில தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேளுங்க. ஒரு கிராமத்துல பெரியவங்க வயசானவங்கள, ஐயா வாங்க டவுனுக்கு போவோம், அந்த ஊருக்கு போவோம், ஒரு 10 நாள் இருந்துட்டோம்னா வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? எந்த பூமியில வாழ்ந்தோமோ, எந்த பூமியில தண்ணி குடிச்சோமோ, எந்த ஊர்ல சாப்பிட்டு தூங்குனோமோ அந்த இடத்துல இருந்தா நம்ம ஆயுசு அப்படியே கெட்டியா இருக்கும், தைரியமா இருக்கலாம். வெளியூருக்கு போனா பதட்டம் வந்துடும், பயம் வந்துடும், உடம்புல ஆபத்து வரும். கடைசியில பார்த்தா வெளியூருக்கு போனா ஹார்ட் அட்டாக்ல செத்துருவான், இல்லைன்னா உடம்புல பயந்தே செத்துருவான், பிபி ஏறிடும்.
அப்ப என்ன அர்த்தம் ஐயா இதுல இருந்து? ஏன் சில வயசானவங்க வெளியூர் கூட்டா வரமாட்டேங்கிறாங்க? அவங்க பார்த்தாக்க 90 வயசாகும், 95 வயசாகும், ஊர்ல நாட்டாம மாதிரி கையை கட்டி பேசிட்டு இருப்பாங்க, நல்லா நடப்பான். காரணம் என்னன்னா அவங்க பூமியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மெல்லாம் வெளியூருக்கு போகும்போது அந்த பயம் வரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக ஒரு மரண பயத்தை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். பூமியிலே வாழ்வுரிமை பறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஆண்டவர் படைத்த பூமி அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, உலகத்துல நிறைய பெரிய பெரிய பனி பாறைகளை கொண்ட பெரிய பல லட்சமான பனி பாறைகள் உடைந்து உருகி தண்ணீர் கடல்ல ஏறிட்டு இருக்கு. தண்ணீர் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, நிலப்பரப்பு குறையுது. என்ன நடக்கும் ஐயா? என்ன நடக்கும் ஐயா? பனிப்பாறைகள் உருவிச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய தண்ணி கூடுனா பூமியில என்ன ஆகும்? சுனாமி வரும். பேராபத்துகள் இருக்கிறது, பயங்கரங்கள், பல தீவுகள் அழிந்து விடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நடக்குது என்பதை நாம பார்க்கிறோம். அப்படினாலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பூமிக்குள்ள அதை எடுக்கப்படும் போது, ஆயில் எடுக்கப்படும் போது, நிலக்கரி எடுக்கப்படும் போது பூமியிலே விரிசல்கள் உண்டாவது. அங்கங்க விரிசல், பாறையை உடைக்கும் போது விரிசல்கள் உண்டாகிறது, பூமியை தோண்டும் போது விரிசல்கள் உண்டாகிறது. பூமியை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் மனிதர்கள். நாம் என்ன இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இனி கொஞ்ச காலமா பெரிய ஆபத்து வருகிறது. நம்மளே தாங்க முடியல, நம்ம பிள்ளைகள் எப்படி தாங்குவாங்க? இந்த பூமியில எப்படி வாழுவாங்க? பூமியை அழித்துக் கொண்டு இருக்கிற தன்மையில இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால தீ பிடிச்சு எரிதான். திடீர்னு பாத்தீங்கன்னா காடுகள்ல மலைகள்ல திடீர்னு தீ பிடிக்குதா இல்லையா ஐயா? காடுகள் அழிதான், திடீர்னு தீ பிடிக்குதான். ஆஸ்திரேலியா மலைகளையும் காடுகளையும் திடீர்னு தீ பிடிக்குதான். அதாவது மைல் சுற்றளவுல எரியுது, அழிக்கும். அந்த கடல்ல, அதாவது மலையில தீ பிடிச்சது காடுல தீ பிடிச்சுன்னா அதை அணைக்க முடியுமா ஐயா? அணைக்க முடியுமா ஐயா? என்ன மாதிரி சம்பவங்கள் தேசத்துல நடக்கு. இது பெரிய விபத்துகளை நாம் பார்க்கிறோம். பூமியில விரிசல்கள் உண்டாகிறது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஜனங்கள் இல்லாத பகுதியில தான் என்ன பண்றாங்க? நிலக்கரி எடுக்கிறாங்க. ஆஸ்திரேலியால இருந்து நமக்கு நிலக்கரி வருது. ஆள் இல்லாத இடத்துலதான் நிலக்கரி எடுப்பாங்க. இங்க ஊரை காலி பண்ணிட்டு நிலக்கரி எடுக்கிறான். எப்பேற்பட்ட விஞ்ஞானி பார்த்தீங்களா? அரசாங்கமும் சேர்ந்துக்குது. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை நான் பார்க்கப்படும் போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பெரிய அநியாயம். 6.25 லட்சம் கோடிக்கு மீத்தேனை பூமியிலிருந்து எடுக்கலாம் பிளான் போட்டோம். 6.25 லட்சம் கோடிக்கு பூமியிலிருந்து அந்த எரிவாயுவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டிருக்கிறாங்க. நம்ம நாடு அழிய போகிறது, ஒவ்வொரு இடமும் அழிய போகிறது. இப்படியாக என்ன பண்ணியிருக்காங்க? 2000 இடங்கள்ல குழி தோண்டி சோதனையும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு புரிந்து கொள்ளுதல் அக்ரிமெண்ட். புரிந்து கொள்ளுதல்னா, சகோதரருக்கு புரியுதா ஐயா? உங்களுக்கு புரியுதா? புரிந்து கொள்ளுதல் அக்ரிமெண்ட்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு கொடுப்ப, எனக்கு எவ்வளவு லாபம், லாபத்துல எவ்வளவு பங்கு கொடுப்ப, இதுதான் புரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் ஒரு மோசடியாக என்ன செய்யுது? அரசாங்கமும் சேர்ந்து இந்த அக்கிரமத்தை செய்து, இந்த சதியை செய்து விளைய வைக்கிற உழவர்களை வலுக்கட்டாயமாக நிலத்தை பிடுங்கி அநியாயமாக்கி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மனிதர்களை பிணமாக்கி கொண்டிருக்கிற தன்மையிலே பூமி மாறிவிட்டது. சூரிய வெளிப்பாட்டு அதனுடைய பிரதிபலிப்பு பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் படைத்த பூமியை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இனி வருங்காலங்களிலே நாம் வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்காக வேதத்திலிருந்து நிறைய காரியங்கள். ஆண்டவர் படைத்த அழகான பூமி. இந்த மர செடியெல்லாம் இலையெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு செடிக்கும் இலையை பார்த்தோம்னா இது இந்த செடிக்கு ஐயா அப்படின்னு சொல்றீங்கல்ல. இந்த சின்ன இது முளைச்சு வரும்போது, ஆமா முளைச்சிருச்சு, இது என்னது அப்படின்னா, இதான் கடலைக்காய் செடி, இதுதான் மிளகாய் செடி, இதுதான் கத்திரிக்காய் செடி. தெரியுதா இல்லையா?
தெரியுதுங்களா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட அழகான தேவன் கனி வர்க்கங்களும் காய் வர்க்கங்களும் பழத்தையும் சாப்பிடுவதற்கு தானிய வகைகளையும் கோதுமைகளையும் எல்லாவற்றையும் விளைவித்து பூமியை ஆண்டவர் ஆகாரத்தினால் நிரப்பி இருக்கிறார். உங்களை கொண்டு பிராணிகளுக்கு ஆகாரம் கிடைக்கிறது. காடுகளில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு ஆண்டவர் அங்கே ஆகாரத்தை கொடுக்கிறார். அதுகளும் வளர்ந்து இருக்கிறது, பெரிய இருக்கிறது. பூமியில் இப்படியெல்லாம் நல்ல வலுவா சந்தோஷமா நல்ல ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்களையும் பூமியையும் அழித்துக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய தந்திரம் புரிஞ்சுக்கிடுங்க. சாத்தான் பூமியை அழிப்பதற்காக உலகத்துல விஞ்ஞானிகளை தூண்டி விட்டிருக்கிறான். கம்பெனி முதலாளிகளை தூண்டி விடுகிறான். அரசாங்கம் அந்த சிந்தனை இல்லாம அதுவும் சேர்ந்து ஜாகரா போட்டுக்கிட்டு ஜனங்களை அழிக்கிறார்கள். இது சாத்தானுடைய தந்திரம். பூமியில நான் பார்க்கப்படும் போது சாத்தான் எவ்வளவு பெரிய யோசனையில இந்த ஜனங்களை எப்படி பணமாக்கணும், எப்படி அழிக்கணும். இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார். முதல்ல தாத்தா காலத்துல என்ன பண்ணுவாங்க, அங்க போய் பெரிய ஆறு ஓடுதப்போ அங்க போய் குளிப்போம் வாங்க அப்படின்னு குடும்பத்தோட பிள்ளைகளை கொண்டாட்டி எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு கூண்டு வண்டியில போய் வணங்க வசதியோட கூண்டு வண்டியில போவாங்க. குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சு பக்கெட்டா கூடையா துவைச்சு எடுத்துக்கிட்டு வருவாங்க. நல்லா குளிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே பசிக்கும், நல்லா சாப்பாடு சுட சுட பண்ணி வச்சிருப்பாங்க, குழம்பு ஊத்துவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு தட்டு 2 தட்டு 3 தட்டு சாப்பிடுவாங்க. அப்போ இப்படி எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்புறம் அப்பா காலத்துல வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா, தம்பி அங்க ஆறு ரொம்ப தூரம் போக முடியாது, இந்த குளத்துல குளிச்சிடலாம் அப்படின்னு குளத்துக்கு கூட்டு போவாங்க. மழை தண்ணி எல்லாம் நிறைஞ்சிருக்கும் குளம், அதுல பார்த்தா எல்லா ஜனமும் குளிக்கும். சிலர் அப்படியே குடத்தை எடுத்துட்டு போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து சமையல் பண்ணுவாங்க, சாப்பிட்டுருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாச்சுன்னா அந்த குட்டையில மாடு கழுவ ஆரம்பிச்சாங்க. மனுஷ பழக்கம் போயிருச்சு. அப்புறம் மாடு குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. மாடெல்லாம் வித்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் குளம் என்ன ஆச்சுனாக்க மண்ணு நிறைஞ்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் குளமும் போயிருச்சு. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா கிணறெல்லாம் மூடிட்டாங்க. இப்போ போர்வெல் போட்டிருக்காங்க. போர்ல இருந்து தண்ணி வருது இந்த காலத்துல. அதுக்கப்புறம் இனி அடுத்த காலம் என்ன அப்படின்னாக்க அதெல்லாம் இனிமே நம்ம கிணத்தையும் பார்க்க முடியாது, குளத்தையும் பார்க்க முடியாது. இனிமே பாட்டில் தண்ணியை தான் வாங்கிட்டு அலையணும். இப்பவே பாட்டில் தண்ணியை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் இந்த பாட்டில் தண்ணி போயிருச்சுன்னா நமக்கு அடுத்த தலைமுறை என்ன செய்யும் அப்படின்னாக்க பாட்டில் தண்ணிக்கு பதில் என்ன செய்வாங்க, ராக்கெட்ல போறாங்கல்ல, அவங்க போகும்போது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது. ஒரே ஒரு மாத்திரையை போடுவாங்க, அதான் சாப்பாடு. ஒரே ஒரு மாத்திரை போடுவாங்க, அதான் சாம்பார். ஒரே ஒரு மாத்திரை போடுவாங்க, அதான் ரசம். அப்படின்ற மாதிரி மாத்திரையை சாப்பிட்டுட்டு தான் ராக்கெட்டுக்குள்ள இருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மாத்திரை தான் போடுவாங்க. இனிமே தண்ணிக்கு பதில் என்ன செய்யணும் ஐயா சகோதரரே? தண்ணிக்கு பதில் இனிமே என்ன வரும்? சாப்பாட்டுக்கு பதில் என்ன வந்துருச்சு? மாத்திரை வந்துருச்சு. தண்ணிக்கு பதில் இனிமே மாத்திரை வந்துடும். அது சீக்கிரமா வந்துடும். பூமி அழிந்து கொண்டு இருக்கிறது. இதற்காக நாம் இப்பொழுது செபிக்க போகிறோம். எல்லாரும் எழுப்பி நாம் செபிப்போம். கையில முழங்கால் போடுவோம், முழங்கால் போட்டு செபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, பரிசுத்த தெய்வமே, எங்கள் மேல இரக்கம் காட்டும் அப்பா. மனித ஜனங்களை இந்த நாட்களிலே பணமாக்கி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. விஞ்ஞானிகளுடைய கூட்டம் ஆண்டவரே, அரசாங்கத்தில் ஆண்டவரே அனுமதியை பெற்று இருக்கிறேன். அநேக முதலாளிகளுடைய கூட்டம் இந்த பூமியில உஷ்ணம் அதிகமாய் கொண்டிருக்கிறது ஐயா. இந்த தாங்க முடியாத அந்த உஷ்ணத்திலே நாங்கள் பகலிலே வெளியில போக முடியலப்பா. காடுகளிலே வேலை செய்யற ஜனம் அன்றைக்கு வேலை செய்யறதான் சாப்பாடு. அவர்களால் வேலைக்கு போக முடியலப்பா. இதனால வேலைக்கு போனாலும் வெயில்ல சுருண்டு விழுந்து செத்துறாங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பூமியெல்லாம் அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு கிடக்கிறது ஐயா. ஆண்டவரே, அங்க கம்பெனி வருதுன்னு சொல்றான்ப்பா. அணு உலைகளை வைக்கிறார்கள், கம்பெனியை கட்டுகிறார்கள், இடங்கள் எல்லாம் பாழாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. வீடு இடங்களை ஆண்டவரே கட்டுவதற்காக பசுமையான இடங்களை அடைத்து அந்த இடத்துல குடியிருப்புகளை கட்டி வருகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, பூமி எங்கும் மராந்தரமாய் கொண்டிருக்கிறதப்பா. இந்த பூமியை ஆண்டவரை காப்பாற்றும்படியாக, இந்த ஜனத்தை காப்பாற்றும்படியாக, உம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே இதோ இந்த நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஜனங்கள் உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும்.
அறிவுள்ளவர்களாய் மாற வேண்டும், ஞானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதே சமயத்திலே பூமியை அடியிலிருந்து காப்பாற்ற எண்ணம் கொண்டவர்களாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. படிக்கிற என் சகோதர சகோதரிக்கும், என் தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும், ஆண்டவரே போதிக்கிற வாத்தியார்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க. இந்த தேசத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் இன்னும் 50 ஆண்டுகள் உழைத்து இந்த பூமியை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. மீண்டுமாக இந்த பூமியை புதுப்பிப்பதற்கு ஆண்டவரே, இயற்கை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உதவி செய்திருக்கிறீர். ஆனால் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஆண்டவரே மோசமான ஆண்டவரே சாத்தானுடைய சதி செயலிலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்களை மீட்டெடுங்கப்பா ஆண்டவரே. பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களப்பா விஞ்ஞானத்தை நம்பி பயணித்துக் கொண்டு இந்த நாட்களில் அழிவை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கண்டு கொண்டு இருக்கிறார்கள். பூமியை தோண்ட தோண்ட ஆண்டவரே உஷ்ணமும் வெப்பமும் புறப்படுகிறதப்பா. அப்பா பூமியிலிருந்து எடுக்கப்படுகிற பொருட்களை எரிக்க எரிக்க பூமி வெப்பமாய் கொண்டே இருக்கிறதப்பா. ஆண்டவரே பூமி அழிந்து கொண்டே இருக்கிறதப்பா, ஜனங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்களப்பா. அவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்று நாங்கள் ஆண்டவரை செபிக்கிறோம். காத்திருப்பேன் ஆண்டவரே. முதலாம் நாள் கூட்டத்திலே அப்பா பூமியிலே வெப்பமயமாக்குதலை ஆண்டவரை தடுக்க வேண்டுமே என்கிற பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் வீட்டுக்கு முன்பதாக செடிகளை மரங்களை வைப்பதற்கு ஆண்டவரே அந்த ஆக்சிஜனை அந்த ஆண்டவரே பிராண வாயுவை பெற வேண்டும் என்பதற்காக குளிர்ச்சியாக இருக்கத்தக்கதாக நீர் நிலைகளை உருவாக்கி ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே அதில் பசுமையாக ஆண்டவரே ஆண்டவரே அதில் தோட்டங்களை போட்டு வைத்து ஆண்டவரே தன் வீட்டை சுற்றிலும் பசுமை நிறைந்துள்ளாய் மாற வேண்டும், பசுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர்கள் வெளிநாடுகளிலே வெளி தேசங்களிலே ஆண்டவரே காடுகளிலே ஆண்டவரே தங்கி கூடாரத்தை போட்டு வருகிறதை பார்க்கிறோம். இயற்கை அழிவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக, பூமியிலே இருக்கக்கூடிய அழிவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சுத்தமான காத்தை தேடி போகிறார்கள், சுத்தமான பிராண வாயுவை ஆண்டவரே நீர்களை தேடி போகிறதை பார்க்கிறோம். ஆனால் காடுகளிலே இருக்கிற மிருகங்கள் எங்கே போகும் அப்பா? அந்த மிருகங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களே வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மிருகங்கள் தண்ணீர் இல்லாமல் ஆண்டவரே நீர் நிலைகளுக்கு தேடி வருகிறதை பார்க்கிறோம். அதுகளும் காடுகளிலே மரித்து போகிறது, அது மாண்டு கொண்டு இருக்கிறது. அங்கங்கே எலும்புகள் கிடக்கிறது அப்பா. அநேக பிராணிகள் செத்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் பார்க்கப்படும் போது இயற்கை அழிவினாலே அநேக வியாதிகள் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், மருந்து கொடுத்து சுகமாக்க முடியாத வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த அழிவு பயங்கரமாய் இருக்கிறது. எங்களால் தாங்க முடியவில்லை அப்பா. வயதானவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். வயதான ஆண்டவரே அநேகர்கள் இந்த வியாதி எப்படி வருகிறது என்று, புதிய வியாதி வருகிறது இது எப்படி வந்தது என்று ஆண்டவரை திகைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். டாக்டர்களால் ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க மருந்தெல்லாம் ஒண்ணு இல்லை, காசு பணத்தை புடுங்குறதுதான் வேலையா இருக்குது. அவங்களால சுகப்படுத்த முடியாது. நீரே ரட்சகராய் இருக்கிறீர். சரீரத்தை ரட்சிக்கும்படியாக, உலக ஜனங்களை ரட்சிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் மாத்திரமே இந்த பூமியை புதுப்பிக்க முடியும். புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குற கர்த்தர் ஆண்டவரே நீராய் இருக்கிறீர் ராஜா. எங்களை காப்பாற்றும்படியாக நீங்க சீக்கிரமாக வாங்க என்று நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் ஜனங்களுடைய ஆண்டவரே மனம் திரும்புவதற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உண்மையான தெய்வத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் பூமியும் நீரூற்றுகளையும் அந்த ஆகாசங்களிலும் ஆண்டவரே காணப்படுகிற வஸ்துக்களும் காணப்படாத ஆண்டவரே வஸ்துக்களையும் எல்லாவற்றையும் படைத்து அதிகாரம் உள்ள ஆண்டவராய் இயேசுவிடத்திலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உலகம் உம்மை அறியவில்லை அப்பா. இந்த உலகத்துடைய எல்லாவற்றையும் நீர் அறிந்து எல்லாவற்றையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர். எல்லாருக்கும் தேவைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர். உலக படைப்பினுடைய உன்னத கருத்து சிருஷ்டி கர்த்தரை தேடாமல் உமக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உம்மை ஆண்டவரை ஏமாற்றி ஆண்டவரை நாங்கள் எங்க போவோம் அப்பா? அது நாங்கள் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதை போல இருக்கிறதப்பா. ஆண்டவரே மனிதன் தன்னை வஞ்சிக்கிறான், தன்னை ஏமாற்றிக் கொண்டு இருக்கான். மனமூல போக்களே தன்னுடைய இந்த சிந்தையில அவன் நடமாடி கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆவியிலே எண்ணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வருகிறான். இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறது. பூமிக்கு ஆண்டவரே அவன் விரோதிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தேசத்தை ஆண்டவரை காக்க வேண்டுமே, ஜனங்களை காக்க வேண்டுமே, கூடாரங்கள் நிரம்பி வழிய வேண்டுமே,
சபைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கு தேவ பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த தேசம் செழிப்பாகும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இருந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டால் இந்த பூமி அழியோ, இதை மாற்ற முடியாது. தேசம் அழியோ, மாற்ற முடியாது. அந்த பூமிக்கு ஆபத்து வரும், ஒருவர் மாற்ற முடியாது. யாரும் அவரை மீட்க முடியாது. அதுபோல ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உடைய ஜனங்களை கொல்லுகிறார்கள், சிறு குழந்தைகளை சுட்டுக் கொல்லுகிறார்கள், அப்பா பெண்களை நிர்வாணமாக்கி கொல்லுகிறார்கள். ஆண்டவரே, தேவாலயங்கள் ஒரே மாநிலத்திலே 300க்கு மேற்பட்ட தேவாலயங்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். அப்பா, துன்மார்க்கர்கள் கூட்டம், ஆண்டவரே கொலைவெறி பிடித்த மிருகத்தனமான கூட்டங்கள். அப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை பாதுகாக்கவில்லை. உலக ரட்சகராய் இயேசு காக்கும்படியாய் வருகிற எலெக்ஷனை கர்த்தர் ஆண்டவரே ஒரு புதிய நல்ல ஆட்சியை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆமா ஆண்டவரே, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகும்படியாக ஆண்டவரே நன்மை செய்யும்படியாக ஒரு மனிதனை எழுப்பி தாருமாப்பா. ஆண்டவரே, நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய அருமையான ஆண்டவரே சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை ஆண்டவரே நல்லவர்களாகி ஆண்டவரே சட்டத்தின்படி செய்கிற ஆற்றல் உள்ளவர்களாகி ஆண்டவரே நீதியை கொடுக்கத்தக்கதாக பூமியிலே ஆண்டவரே எவ்வித அக்கிரமத்தையும் ஆண்டவரே அக்கிரம சிந்தைகளையும் ஆண்டவரே செய்து வருகிற பொல்லாத கூட்டத்தை ஆண்டவரை தடுத்த நிறுத்த ஆண்டவரே பூமியிலே போலீசார முடியாது, ராணுவத்தால முடியாது, ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜால முடியும் என்று நம் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீதிமன்றத்திலே நீதிபதிகளை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. நீதி நியாயத்தை ஆண்டவரே ஆவியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் நீதி நியாயங்களை கொடுத்து தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். அக்கிரமத்தை தடுக்கின்ற ஆண்டவரே காரியம் அவர்களுக்கு இருக்கிறது. பூமியிலே நடக்கிற பொல்லாத காரியங்களை தடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, பூமியிலே உடைய சட்டங்கள் ஆண்டவரே உடைய நீதி நியாயங்களை கொண்டுதான் உலகத்திலே சட்டங்கள் ஏற்றப்பட்டது. பூமியிலே நீதி ஆண்டவரே நீதிபதிகள் படிக்கின்ற எல்லா சட்டங்களும் வேதத்திலிருந்து உருவானவை என்று நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திற்கு நீதி சட்டங்களை கொடுத்த தேவன் ஆண்டவரே நியாயாதிபதியா இருக்கிற கர்த்தர், சர்வ ஏக சக்கராதிபதியா இருக்கிற கர்த்தர், நித்தியமா இருக்கிற அந்த நீதிபதியா இருக்கிறீர். வானத்திற்கு பூமிக்கும் நீ நீதிபதியா இருக்கிறீர். ஆமாண்டவரே, தவறான தீர்ப்பு கொடுத்தவனை விட மாட்டீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அநியாயமாக்கிற ஆண்டவரே செய்வரே எவன் தப்ப விட்டாலும் நீர் விட மாட்டீர் ஆண்டவரே. இந்த பூமியில அநேக ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில உடைய ஜனங்கள் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது ஐயா. அநியாயங்களை கட்டு கேட்கும்படியா கர்த்தாவே இறங்கி வாரோம். இந்த காத்திருப்பு கூட்டத்திலே நாங்கள் செபிக்கிறோம். உன்னதத்தின் தெய்வமே, உடைய ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிறேன் ஆண்டவரே. கூட்டுங்கள் ஆண்டவரே, எழுதட்டும் அப்பா. ஜவாதியை ஊற்றுங்கப்பா அப்பா. ஜபத்தின் மேன்மையை காணும்படியா செய்யுங்கப்பா அப்பா. உன்னதத்தின் தேவன் இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய ஆண்டவரே, அவர் எங்களுக்கு அதிபதியும் மீட்பருமாக இந்த பூமியில் அவதரித்தவர். உலகம் அவரை அறிந்திருக்கிறது. பூமியிலே சகல ஜனமும் ஆண்டவரே மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. உயிருள்ள தேவன் அவர். பூமியிலே ஆண்டவரே உயிரோடு மரித்து உயிரோடு எழுப்பி அடையாளப்படுத்தி இருக்கிறார். அவர் இன்று ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கேட்கிறவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம், செபிக்கிறோம் ஐயா. உயிருள்ள தெய்வமே, இந்தியாவை மாற்றும்படியாக செபிக்கிறோம். இந்தியாவிலே அநியாய அக்கிரமம் செய்கிற ஆண்டவரே முதலாளர்களை கூட்டத்தை கர்த்தர் ஒழிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த கால சக்திகளை அடக்கும்படியாக அழிக்கும்படியாக என் தேவன் இறங்கி வரும்படியாக பூமியிலே விசுவாசம் உள்ளவர்கள் நீதியின்படி நடக்கிறவர்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்கப்பா. உலகத்தை ஜெயிக்கும்படியாக வேதத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. எபேசியர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தத்தோடு அல்ல, மாமிசத்தோடு அல்ல, வான மண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்தினாலே அதை மேற்கொள்ள வேண்டும், ஜபத்தினாலே அழிக்க வேண்டும். சிலுவையிலே சிந்தின திருரத்தத்தினாலே அதை நாங்கள் முறிய
வேண்டும் அப்பா. இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் எடுக்கிற ஆண்டவரே அபிஷேக புருஷர்களாக இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட மனிதன் மேலே எவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆமா ஆண்டவரே, ஏற்று தேசத்திலே ஜனங்கள் ஆண்டவரே கூடாரத்திலே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பூசின போது சங்காரத்துடன் அங்கே போகவில்லை அப்பா, விலகி சென்றார்கள். ஆனால் தேசத்திலே பெரிய கூக்குரல் எழுப்பினது. அயற்ற தேசத்திலே ஆண்டவரே தனச்சன்கள் அழிக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டினுடைய ஆண்டவரே மூத்த பிள்ளைகள் அழிந்தார்கள், செத்தார்கள். கர்த்தர் சாபத்தை அனுப்பினி, கொடிய வியாதி மரணம் வந்தது. அப்படி போல ஆண்டவரே, நீ நீதியை சரி கட்டுகிற கர்த்தர், உம்முடைய ஜனங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கும்படியாக உம்மாலே கூட ஆண்டவரே உம்முடைய விரோத சக்திகளை ஒரே நாளிலே ஒரே இரவிலே ஆண்டவரே ஈட்டு தேசத்தை செய்ததை உம்மால் சாதிக்க முடியுமாப்பா, நீ செய்ய முடியுமாப்பா. இந்த உலக ஜனங்கள் ஆண்டவரே உம்மை கண்டு பயப்பட வேண்டும், நாடரை நடுங்க வேண்டும், பூமியில யாவரும் உமக்கு முன்பதாக முழங்கால் படியிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மரத்திலிருந்து எங்கள் கர்த்தருடைய ஒத்தாசை வரும், அதற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையுடைய ஆண்டவரே முதல் காலை வேளையுடைய ஜெபத்திற்காக வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, அன்பு ஜனங்களே, ஆண்டவரே தேவ மக்களே, என் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் அப்பா, எங்களை பெருமையாக்கலாம். இந்த முதல் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆசீர்வதி, பெரிய காரியங்களே செய்யும். அருமையான தம்பிகள் தங்கைகள் ஆண்டவரே ஊழியர்கள், இதற்காக காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறவர்கள், வரப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதி. குடும்பங்கள் ஊழியர்களை ஆசீர்வதி. தேவ சமாதானங்களோடு இருப்பதாக இந்த தேசத்தில் ஆண்டவர் தேசத்தின் நன்மைக்காக ஆண்டவரே மக்கள் மேலே மனதுருகிற கர்த்தர் மாறனாதா இயேசுநாதா நல்ல மீட்பனே நீர் வாங்க வாங்கப்பா, எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய சமாதானமும் கிருபையும் இன்னும் என்ன சதாகாலம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் தெய்வமே பேசும், என் ஆண்டவா ஏழை நான் ஜெபிக்கும் போதும், ஏழை நான் கதறும் போதும் பேசும், பேசும். அதிகாலை வேளையில் உம் வேதத்தை தியானிப்பேன். அதிகாலை வேளையில் உம் வேதத்தை தியானிப்பேன். வேதத்தின் மூலமா பேசும், என் ஆண்டவா பேசும், என் தெய்வமே ஏழை நான் ஜெபிக்கும் போதும், ஏழை நான் கதறும் போதும் பேசும், பேசும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆண்டவரே மாற்றத்தை கொண்டு வருகிற உம்முடைய ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்கின்ற இந்த சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இதே போன்று சாயங்கால வேலையிலே இப்படி வந்த எல்லா நோயாளிகளையும் எல்லா அந்த வல்லமைகளையும் நீர் அகற்றி வைக்கிற ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலையிலே அன்று எம்மவர் சீரோடு நடந்து சென்று அவருடைய மனக்கண்ணை திறந்த தெய்வம், நம்பிக்கையற்ற வாழ்வில் நம்பிக்கை ஊட்டின தெய்வம் இன்னைகள் இருக்கிறபடியா நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்குரிய சகல நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம்.
யாரெல்லாம் இந்த சாயங்கால வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டிருக்கிறார்களோ குறிப்பிட்ட ஜனங்களை கூட ஜெபிக்கும். இந்த ஆராய்ச்சி இந்த ஜெபத்திற்கு கடந்து வராது இருக்கிற எல்லா பார்வனிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கிழக்கு வேறு ஜனங்களை கொண்டு வருவீர்கள் ஜெபிக்கிறோம். கொண்டு வந்த உம்முடைய தாசர் மூலமாய் என்ன காரியத்தை உம்முடைய ஆண்டவரே நீர் அந்த திலவரம் பற்றிருக்கிறீரோ, நீர் திலவரம் பற்றி போகிற வார்த்தைகளுக்காக பாடல் மூலமாய் ஆராதனை மூலமாய் தொடர்ந்து நாங்கள் ஜெயிப்பது மூலமாய் உங்களுடைய பிரசன மகளோடு கூட நாங்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரை அனுக்கிரகம் பண்ணுவீராக. எங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தை எப்போதும் பிரிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே.